சபாஷ் சரியான போட்டி. இழுச்ச வாய கொஞ்சம் போடு. இப்ப நான் பொண்ணு கிட்ட கேள்வி கேட்க போறேன். வாடி என் வீட்டு மருமகளே, நான் இப்ப உட்கார்ந்த இடத்துல இருந்து கேள்வி கேட்பேன். நீ உட்கார்ந்த இடத்துல இருந்து பதில் சொல்லு. இந்த ஊர் சார்பலையும் இந்த குடும்பத்தோட சார்பலையும் கேள்வி கேட்கிறேன். என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நல்லா கேட்டீங்க போங்க. சூப்பர். ஏய் நந்திதா, நீ ஒரு கேள்வி கேளு. பாட்டி, எல்லா கேள்வியும் நீங்களே கேட்டுடுங்க. கேள்வி கேக்குறதுல நீங்க தானே எக்ஸ்பர்ட். கரி கிட்ட சொன்னேன். சொல்லுமா, உன்னை பத்தி கொஞ்சம் சொல்லு, நான் கேட்கணும். என்னோட பேரு பிரியா சுந்தர். நான் லிட்ரேச்சர்ல டபுள் எம்ஏ பண்ணிருக்கேன் பாட்டி. அப்புறம் நான் டோஃபல் கோச்சிங் கிளாஸஸ்ல லெக்சரரா வேலை பார்க்கறேன் பாட்டி. அது மட்டும் இல்லாம 2-3 NGOஸோட எப்பவாவது ஒர்க் இருந்தா ஒர்க் பண்ணுவேன். அப்புறம் அவ்வளவுதான். என்னோட ஃபேமிலினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் சரிதான். இதுக்கு பதில் சொல்லு. சிக்கன் குழம்பு எப்படி வைப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? சொல்லுங்க. அத செஞ்சு வச்சா எப்படி சாப்பிடணும்னாது தெரியுமா? மசாலாவை மட்டும் தான் சாப்பிடுவியா? சிக்கனை என்ன பண்ணுவ? என்ன பாட்டி, அது சிக்கன் நான் சாப்பிட்டதில்ல. நான் பியோர் வெஜிடேரியன். எங்க வீட்ல நாங்க எல்லாரும் வெஜிடேரியன் தான். நான் முட்டை கூட சாப்பிட மாட்டேன். அது சரி, நீ வெஜிடேரியன் சாப்பிடுற தொட்டு என் பிள்ளைக்கு வெஜிடேரியன் தான் போடுவியா? பாவம் நம்ம ராம்குமார், இவளுக்கு நான்வெஜ் சமைக்க தெரியாதாமே. பாருமா, எங்க குண்டு பூசணிக்காக்கு சிக்கன் மட்டன் இல்லாம சாப்பாடு இறங்காது. பாட்டி ப்ளீஸ், எல்லாரும் முன்னாடி என்ன கண்ணா பின்னான்னு கூப்பிடாதீங்க.